ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் 200 வாட்ஸ் சோலார் பேனல் எப்படி போடலாம் அப்படின்னு. அதுக்கான இந்த 200 வாட்ஸ் இன்வெர்ட்டர் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அமேசானில் ஆர்டர் போட்டது இன்றைக்கி தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆனால் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம இது அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அடுத்தது இதுக்கு வந்து லைட்டு கனெக்ஷனுக்கு கொடுக்க போகிறோம். அதையும் எப்படின்னு பார்த்துக்குவோம். ஓகேங்களா? முதல்ல இதை ஓப்பன் பண்ணிங்களா. ஓப்பன் பண்ணியாச்சு. ஒன்றும் வெளில எடுக்கலை. இதில் பார்த்தீங்கன்னா கார்டு இதை கொடுத்துருங்க. ஃபார் யுவர் ஆர்டர். சரி, இது அப்புறம் பார்த்துங்க. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா அமேசான் பில்லு அத்தாரிட்டி. அது நம்மளுக்கு தேவையில்ல விஷயம். ஏன்னா அடுத்தது பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ள அது இதுதான் இருக்குது. சோலார் எசன்ஸு 2 வாட் சோலார் கன்வெர்ட்டர் நாங்கள் போட்டிருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்க்க வச்சுருக்குன்னு. அடுத்தீங்கன்னா 2TC கன்வெர்ட்டர்னு போட்டிருக்கு. கொஞ்சம் டெஸ்ட்டான மாதிரி இருக்குது. அது டெஸ்ட் எல்லாம் ஓகேன்னு தான் போட்டிருக்காங்க. அடுத்தது சைடில் ஏர் வென்டிலேஷன் மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நம்ம மொபைல் சார்ஜ் போகிறதுக்கு அதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு. அடுத்தது ஆன் ஆஃப் பட்டனு, ஓவர்லோடு, அடுத்து ரிவைஸ். அது என்னன்னு புரியல. அடுத்து அப்படியே பேக்கில் பார்த்துக்கலாம். அடுத்து ப்ளஸ் மைனஸ் ஒயர் 2 கொடுத்துருக்காங்க, பேட்டரி படுற மாதிரி. பின்னாடி 2 சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப மட்டமான குவாலிட்டியாக இருக்குது. சாக்கெட் சரியில்லை. பின்னாடி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணோம்னா அது மாதிரி இல்லை. இது மாதிரியாக இருக்குது. அதில் போட்டு நம்ம கண்டென்ட் லைட்டு ஒயிட்டு டிசி கன்வெர்ட்ரு, குவாலிட்டி 1 பீஸு, ஆம்ப் 10 ஆம்ப்பு, வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸு, 200 வாட்ஸு ப்ளஸ்ஸு 2 வாட்ஸ் டிசி, யூஎஸ்பி டபுள். ஓகேங்களா? இதுதான் இதோட ஃபியூச்சர். வேறு எதுவும் இல்லை. பார்த்துங்க நல்லா. பெருசாக வேறு எதுவும் இல்லை. இதே அதிகம் தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு வச்சிங்களேன், முதல்ல யூஎஸ்பி போட்டு இதில் ஒர்க் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். அது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம முதல்ல கனெக்ஷனை கொடுத்துட்டு அடுத்து என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 100 ஆம்ப்ஸ் இது 2 வாட்ஸு பேட்ரி. ஓகேங்களா? 12 வாட்டு பேட்ரி இருக்குது. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த இன்வெர்ட்டர் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இப்போ இது மேலே வச்சுட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸில் கொடுக்கணும், மைனஸில் கொடுக்கணும். ஓகேங்களா? இந்தாண்ட ஒன்று வச்சுக்கணும், இந்தாண்ட மைனஸ் வச்சாச்சு. இப்போ இதுக்கு கனெக்ஷன் கொடுத்துட்றோம். இருக்கு ஒரு நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மைனஸ் மைனஸ் வச்சுருக்கேன். இதில் ப்ளஸ் இதில் மாட்டணும். இந்த கிளிப் இருக்குங்களா, இது எக்ஸ்ட்ரா ஒயர்லாம் எதுவுமே கிடையாது. இது நான் ஒரு ஒயரில் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கேன். எங்கேயுமே இல்லை, எம்டி தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுதுங்களா? அதோட ஒயரு எம்டி, ப்ளஸ் மைனஸ். இது அதாவது நான் வேறு லைட்டுக்கு போகலான்னு வச்சுருந்தேன். இப்போ அது இல்லாதனால அந்த கனெக்ஷன் இந்த நம்ம இது பிடிக்கணும்ல, இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக பிடிக்கணும். இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக பிடிக்கணும். அதனால இந்த கிளிப்பு தான் கணக்கு. இது வேறு எக்ஸ்ட்ரா ஒயர் எதுவும் இல்லை, கிளிப்பு தான் கணக்கு வச்சுக்கிங்க. ஓகேங்களா? அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ளஸ் ஒயரு. வீடியோவில் தெரியாது, ஆனால் லேசாக ஸ்பார்க் வருது. ஓகே, இப்போ இதையும் கனெக்ஷன் கொடுத்து ப்ளஸ்ஸு மைனஸு 2மே கனெக்ஷன் கொடுத்துட்டேன். வேறு ஒயர் எதுவும் பின்னாடியில் பார்த்துக்கோங்க. இது மட்டும்தான். இது நீங்கள் ஒயர் கனெக்ஷன் எங்கே கொடுத்துருக்குன்னு நினைக்காதீங்க. இது கிளிப் இதில் அட்டாச் பண்ணுறது. கிளிப்பு வெறும் கிளிப்பு தான் அது. இது எம்டி லைன் தான். இதில் எதுவுமே இல்லை. நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? கூடிங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா சோலார் ஒயரு. மேலே சோலார் பேனல் மாட்டிருக்கு.
அதனால் மஞ்சள் ஒயர். அடுத்து இது என்னென்னு கேட்கலாம். இது வந்து 12 வாட்ஸ் இந்த ஸ்ட்ரீட் லைட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து வெளில கடைக்கு போகிறது, அது தனி லைனு. ஓகேங்களா. பவர் சோர்ஸ் வேறு எதுவும் இல்லை. இப்போ பேட்டரி தான் இருக்குது. இப்போ ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ண போகிறேன். ஆன் ஆகுமா என்னன்னு தெரியல, பார்த்துப்போம். ஆன் ஆயிடுச்சிங்க, சந்தோஷமாக ஆன் ஆயிடுச்சு. நான் நம்பலை, ஆனால் எவ்வளோ சப்போர்ட் நம்மளுக்கு கொடுக்குங்கிறது இப்போ தெரியல. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, சும்மா ஒரு சார்ஜர் ஒன்று போட்டு பார்ப்போம் யூஎஸ்பி போட்டு. ஓகேங்களா. சார்ஜ் போட்டால் நமக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கேபிள் வச்சுருக்கேன் போகிறேன் என் கையில் இருக்குது. ஓகேங்களா. சி டைப்பு. இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா, நான் ஒரு லைட்ரு ஒன்று யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதாவது அடுப்பு பத்தடிக்க அது யூஸ் பண்ணுறேன். அதாவது இந்த இதுதான் இதோட வீடியோ வேணால் நாங்கள் சேனலில் இருக்கும், பார்த்துங்க. இப்போ இது சார்ஜ் போடுறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா. சார்ஜ் எடுத்தாருன்னு இப்போ இதில் தெரிஞ்சிடும் என்னன்னு. சார்ஜ் ஏறுது, இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த இதை செக் பண்ணிக்கோ. இப்போ ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், அது செகண்டில் கொடுத்துருக்கோம். ஓகேங்க. இப்போ 2 இதுவுமே சப்போர்ட் ஆகுது. ஓகேங்களா. இதில் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனில் தான் வாலெட் சிம்பிள் இதில் பேட்டரி வச்சு தான் யூஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ இது வந்து சார்ஜ் ஏறுது. இது சார்ஜ் ஏறுதுங்கும் போது இப்போ மொபைல் சார்ஜர் ஏறும். ஓகேங்களா. ஓகே. இப்போ இதை வந்து நம்ம கழட்டிடலாம். கழட்டிட்டேன். ஒர்க்கிங் கண்டிஷன் தான் அது. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இதில் 12 வாட்ஸ் வந்து வீட்டில் ஏறி வைக்கிற எல்இடி பல்பை கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா. இப்போ அது எரிஞ்சதுன்னா சக்ஸஸ். அது இல்லாமல் இது எவ்வளோ நேரம் எரின்னு அது வேறு தெரியல, அது பேட்டரி பொறுத்து இருக்குது. இப்போ இதை நம்ம மேலே வந்து கனெக்ஷன் கொடுத்துருவோம் 12 வாட்ஸ் அந்த எல்இடி பல்பை. எல்இடி டியூப் லைட்டு இதுதான் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இல்லை பார்த்தாலும் தெரியும், இது 200 வாட்ஸ் 220 வாட்ஸ் அப்படின்னு. வீட்டில் பொறுத்து எப்படியும் ஒரு 12 வாட்ஸ் தான் இருக்கும் எல்லா எல்இடியுமே, இல்லை 9 வாட்ஸ் அப்படி இருக்கும். முதல்ல இதை கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போம், எரியுதா இல்லை ஒர்க் ஆகுது என்ன. இது ஓகேன்னா எல்லாம் ஓகே. இப்போ வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. இப்போ இதில் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னா, பின்னாடி வரத்துல மேலே வச்சு இதில் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி வந்து சொருகிட்டேன். இப்போ அப்படியே பின்னாடி இதை வந்து படுக்க போட்டு இப்போ ஆன் பண்ண போகிறேன். கனெக்ஷன் கொடுத்துட்டேன் பேட்டரியில். ஓகேங்களா. அந்த இன்வெர்ட்டரில் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ ஆன் பண்ண போகிறேன். எரிதா நான் பார்த்துடலாம். நம்ம அதுக்கு மட்டும் உங்களில் ரொம்ப டவுட் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும், இந்த ஒயர் என்னடாப்பா எந்திரிச்சும் ஒயர் போகுது அப்படின்னு. இந்த ஒயரையும் கைட்டிடுறேன். ஓகேங்களா. இந்த ஒயரை எடுத்து கைட்டிட்டேன். கையில் தான் வச்சுருக்க பாருங்க. இப்படி பார்த்தா சரிங்களா. இதோட ஒயர் தான் இது. ஓகேவாங்களா. பார்த்தீங்களா. இப்போ இந்த ஒயர் வந்து இதோட ஒயர் தான், தனிப்பட்ட ஒயர் எதுவும் கிடையாது. லைட் ஆன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இது இந்த ப்ளக்கோட ஒயரு. இதோட இந்த நம்ம கிளிப் போடுறோம், அதோட ஒயர் தான். எக்ஸ்ட்ரா ஒயர் லைன் கிடையாது. அடுப்பு ஆன் பண்ண போகிறேன். நம்ப முடியலைங்க.
ஆனால் ஒரு பல்பு எரியுது, பக்காவாக சூப்பராக எரியுது. எந்த செட்டப்பும் எதுவுமே இல்லை. உண்மையில ஒர்க் ஆகுதுங்க இது. ஆனால் ஒரு பல்ப் போட்டால் 2 பல்ப் போட்டால் என்ன ஆகுன்னு தெரியல. இது சூப்பர். ஓவரோட ஆப்ஷன் எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா? சின்ன இதில் தான் இருக்குது. நல்லா சூப்பராக எரியுது. ஆனால் எவ்வளோ பேட்ரி பவரை பொறுத்த எவ்வளோ எரியுதுன்னு. அடுத்து இப்போ சோலார் வந்து சார்ஜர் கண்ட்ரோல் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சரியாக பவர் வராதுனால அது வந்தோடனே சின்னதாக ஒரு ஷார்ட் வீடியோ போடுறேன். மொத்தமாக கனெக்ஷன் எப்படி கொடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. மற்றபடி இந்த என்ன எர்த் இந்தியா 12 DC இன்வெர்ட்ரு உண்மையில ஒர்க் ஆகுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.